நம்முடைய செவ்வாய் இரவு ஆராதனைக்கு வருகை தந்திருக்கும் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆன்லைன் மூலமாக சபையாக நாங்கள் கூடி வந்து உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே படிக்க, தியானிக்க எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது, அவருடைய ஊழியத்தை பார்க்கும்போது, கர்த்தாவே நீர் எவ்வளவு பெரியவர், நல்லவர், எவ்வளோ அற்புதமானவர். எங்களை தாயின் கற்பத்திலிருந்து அறிந்து வைத்து தெரிந்து கொண்டு அதற்காகவே எங்களை ரட்சித்து உம்முடைய நோக்கங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாய் நிறைவேற்ற வல்லவராய் நீர் இருக்கிறீர், உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்கிற அந்த நிச்சயத்தை ஒவ்வொரு உள்ளத்திலையும் இன்றைக்கு தருவீராக. இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில், இந்த அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் வாழ்கிற எங்களுக்கு கர்த்தர் எங்களை காக்கிறவர். கர்த்தருடைய கையில் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருடைய நோக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற அந்த நிச்சயம் ஒவ்வொரு உள்ளத்திலும் உண்டாகட்டும். கலக்கங்கள், கவலைகள், அச்சங்கள் நீங்கி போகட்டும். நம்பிக்கை உண்டாகட்டும். உம்மை துதிக்கிற துதி உள்ளத்திலே உண்டாகட்டும். கர்த்தாவே, வார்த்தைகளை புரிந்து கொள்ள எங்களுக்கு அறிவை தாரும், விவேகத்தை தாரும், ஞானத்தை தாரும். இதை கேட்டு உள்ளங்கள் மகிழட்டும். கர்த்தாவே, உமக்கே எல்லா துதி கனமகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை குறித்து நாம் படித்து வருகிறோம். அவருடைய வாழ்க்கை மற்றும் அவருடைய ஊழியத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அவருடைய ஊழியம் என்று வரும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பித்து 28ஆம் அதிகாரம் வரை முழுக்க முழுக்க அப்போஸ்தலர் நடபடிகளின் அந்த ஒரு பாதி அப்படியே பரிசுத்த பவுலுடைய ஊழியத்தை குறித்ததாக இருக்கிறது. ஆகவே ஊழியத்தை குறித்த படிக்க ஆரம்பித்த உடனே 13ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம். பேசாமல் அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கிற இந்த வார்த்தைகளையே நாம் படிக்க ஆரம்பித்தோம். இதில் 3 ஊழிய பயணங்களை குறித்து பார்த்தோம். அதன் பிறகு அவர் எருசலேமுக்கு செல்லுகிறார். பலரும் அவரை எச்சரிக்கிறார்கள், இந்த மாதிரி எருசலேமில் உங்களுக்கு உபத்திரவங்கள் காத்திருக்கிறது என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், போகாதீங்கன்னு சொல்லி அவரை நிர்பந்திக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இவர்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாலே அவருக்கு சொல்லிட்டாரு, ஆமாம் உபத்திரவங்கள் காத்திருக்குது, நீ அங்கே போவ, ஆனால் அதன் மூலமாக உன்னை இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு போக போகிறேன், என்னுடைய நோக்கங்களை நிறைவேற்ற போகிறேன்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வைத்தபடினாலே இவர்களெல்லாம் ஆபத்து இருக்கிறது போகாதீங்கன்னு கெஞ்சினாலும் அவர் எருசலேமுக்கு போயே தீர்வுன்னு சொல்லி போகிறார். போகிற இடத்துல தேவாலயத்தில் வைத்து எருசலேமிலே ஒரு பெரிய கலவரம் உண்டாகிறது. அங்கே கைது செய்யப்படுகிறார். இதையெல்லாம் படித்தோம். கைது செய்யப்பட்டு யூத மார்க்கத்தின் தலைவர்களுக்கு முன்னால் விசாரணைக்கு கொண்டு போய் செல்லப்படுகிறார். அந்த விசாரணை ஒரு பெரிய கலகத்தில் முடியுது. அவங்களுக்குள்ள சண்டை ஆயிடுச்சு இவர் பேசினதை கேட்டு. பரிசேயர் சதிசேயர்னு 2 பேரும், அவங்க தகராறு பெரிய தகராறு ஆயிடுச்சு. இவரை சரியாக விசாரிக்க முடியல. திருப்பி அந்த ரோம அதிகாரி தன்னுடைய கஸ்டடியில் அவரை கொண்டாந்து வச்சுக்கிட்டார். அவரை கொல்ல எத்தனிக்கிறார்கள் ஒரு சிலர் என்று செய்தி வந்தவுடன் அவர் அந்த இடத்துலேருந்து தப்பி வெளியே கொண்டு வரும்படி அவருக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்து ஒரு பெரிய படையோடு கூட செசரியா பட்டணத்துக்கு அவரை அனுப்பி வைக்கிறார். கர்த்தர் பாருங்க, அவரை எங்கே கொண்டு போகணுமோன்றது எப்படி கொண்டு போகிறாருன்னு. படை பாதுகாப்போடு, ஏராளமான குதிரை வீரர், படை வீரர்கள்ன்ற பாதுகாப்போடு அவரை கொண்டு போகிறார்கள். பத்திரமா கொண்டு போய் செசரியா பட்டணத்தில் சேர்க்கிறார்கள். அங்கே கொண்டு போய் சேர்த்தால் அங்கே ஒரு கவர்னர் அங்கே இருக்கிறார். அவர் ரோம அதிகாரி. அவருக்கு முன்னால் விசாரிக்கப்படுகிறார். ஃபெலிக்ஸ் என்கிற அதிகாரி அவருக்கு முன்னால் விசாரிக்கப்படுகிறார். அவர் பல நாட்கள் பல மாதங்கள் அவரை வச்சு அடிக்கடி கூப்பிட்டு விசாரிக்கிறது, மொல்லமாக அவர்கிட்ட ஏதாவது காசு தருமான்னு பார்க்குறதுக்கு. அவர் கொஞ்சம் ஊழல் பேர் வழியாக இருந்ததுனால இவர்கிட்ட ஏதாவது காசு கீசு கிடைக்குமான்னு சொல்லி அவரை அப்படியே ஜெயிலில் போட்டு போட்டு 2 வருஷமாக இழுத்து பண்ணிகிட்டு இருந்தார். கடைசியில் ஒன்றும் கிடைக்கல அவருக்கு. யூதர்களை பிரியப்படுத்துறதுக்காக இவரை பேசாமல் ஜெயிலே விட்டுட்டு கடைசியில் அவர் பதவி மாற்றத்தில் போயிட்டார். அங்கேருந்து திரும்ப ரோமாபுரிக்கு போயிட்டார். அவருக்கு பதிலாக ஃபெஸ்டஸ் என்ற ஒரு ஆள் வந்தார். அவரையும் யூதர்கள் நிர்பந்திக்கிறார்கள், இவரை விசாரித்து இவரை தண்டிக்கணும், மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. விசாரித்து பார்த்தா மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு இவர் பேரில் எந்த தப்பும் இல்லை. இன்னும் கேட்டால் சிறையில் போடுற அளவுக்கு கூட எந்த தப்பும் அவர் மேலே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆள், எதுக்கு இவரை வச்சிட்டு இருக்கிறோம் நம்ம,
அப்படின்னு சொல்லி ஒண்ணும் புரியாம, "அப்பா நீ திரும்ப எருசலேமுக்கு கொண்டு போட்டா உடனே அங்க விசாரிச்சு மறுபடியும் ஒரு விசாரணை அங்க யூதர்கள வச்சு நடத்தலாமே." அப்படின்னு கேட்டா இவர் சொல்லிட்டாரு, "இல்ல, இல்ல. ஏன்னா அங்க கொல்றதுக்கு அவங்க திட்டமிட்டிருக்கிறார்கள்." அதனால இவர் சொல்லிட்டாரு, "இல்ல நானு ரோம பேரரசரையே அவருக்கு முன்னாலேயே போய் நிற்க ஆயத்தமா இருக்கிறேன்னு" சொன்னதுனால, அப்பீல் பண்ணதுனால, ஹையர் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண மாரி ஆயிடுச்சு இப்போ. ஹையஸ்ட் கோர்ட்டுக்கு. அங்க போய் அனுப்பி ஆகணும் இப்போ. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில அங்க இருந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல அகிரிப்பா ராஜாங்கிற ஒரு ராஜா, இந்த புதிதாக வந்திருக்கிற இந்த அதிகாரி, ஃபெலிக்ஸுக்கு பதிலா ஃபெஸ்டஸ் வந்திருக்காரு இல்லையா? இவர பெஸ்து அப்படிங்கிறவரு. அவர பார்க்கறதுக்காக, அவரிடத்துல கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறதுக்காக ஒரு சில நாட்கள் செசரியா பட்டணத்துக்கு அங்க வர்றாரு. அங்க வந்த இடத்துல அவர்ட்ட பேசியிருக்கோம். அவர் சொல்றாரு, "இந்த மாரி பவுல்னு ஒரு ஆள கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாரி அவர குற்றம் சாட்டுறாங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நானும் அவர விசாரிக்க விரும்புறேன்." அப்படின்னு சொல்லி இவர் விசாரிக்க கேட்கிறாரு. இன்றைக்கு அதத்தான் பார்க்க போறோம். இது வந்து செசரியா பட்டணத்துக்கு வந்த பிறகு 3வது முறையா விசாரிக்கப்படுறாரு. ஃபெலிக்ஸ் கிட்ட மற்றும் பெஸ்துங்கிறவன்ட்ட அப்புறம் இப்போ அகிரிப்பா ராஜா கிட்ட. இந்த அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நடக்கிற விசாரணையை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது 25ஆம் அதிகாரத்தில 13ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 26ஆம் அதிகாரம் கடைசி வரைக்கும் போகுது. கொஞ்சம் நீண்ட பகுதி. வேற மாரி இத படிக்கிறோம்னா, இத பிரிச்சு பிரிச்சு படிப்போம். ஏன்னா கொஞ்சம் பகுதிய சின்னதாக்கி. ஆனா இது ஒரே சம்பவத்த சொல்றதுனால, இது அவ்வளத்தையுமே இன்னைக்கு பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆகவே இத எல்லாத்தையுமே ஒண்ணாவே நாம் பார்ப்போம். 3வது முறையா அப்பியராறார். செசரியா பட்டணத்துக்கு வந்த பிறகு ஃபெலிக்ஸு, பெஸ்து அப்புறம் இப்போ அகிரிப்பா ராஜா. முன்னால அப்பியராறார். இந்த அகிரிப்பா ராஜாவ பற்றி ஒரு சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். இந்த அகிரிப்பா ராஜா என்கிறவன் யாருன்னா, ஏரோது ராஜா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் இல்லையா? அவருடைய பேரன். ஏரோது ராஜா வந்து இவருடைய தாத்தா. இவங்க அப்பா வந்து முதலாம் அகிரிப்பான்னு ஒரு ராஜா. அந்த முதலாம் அகிரிப்பா தான் பேதுருவ கைது செய்தது எருசலேம்ல. ஆதி திருச்சபை ஆரம்பித்த காலத்தில பேதுருவ கைது செய்து, பிறகு யாக்கோப கொன்றதும் இவங்க அப்பா தான். அப்படிப்பட்ட முன்னோர்கள் இவனுக்கு. ஆனா இந்த ஆள் அந்த முன்னோர்கள காட்டிலும் கொஞ்சம் தேவலாம். அந்த அளவுக்கு மோசமான ஆள் இல்ல. யாரையும் கொல்றதெல்லாம் கிடையாது. அந்த மாரிலாம் பண்றது கிடையாது. ஆனா தன்னுடைய சகோதரியோடு கூட தவறான உறவு வைத்துக்கொண்டு, அவள மனைவி மாரி வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். அதாவது சில ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவன். அதுல எந்த கட்டுப்பாடும் பார்க்கறதில்ல. தன்னுடைய இச்சை, ஆசை இச்சைக்கு ஏத்த மாரி எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு ஆளு. ஆனா கொலபாதகம் பண்றது இல்ல. அங்கங்க போய் கொலை பண்றது, அநியாயமா அப்படி பண்றதெல்லாம் கிடையாது. இந்த மாரி காரியங்கள் மட்டும் நெறைய உண்டு. இப்போ பவுலினுடைய காரியத்தை இவர் நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறபடினால, இவருக்கு முன்பாக பவுலை விசாரணைக்கு கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையில இவர் ஈடுபடுகிறார். பெஸ்து வந்து இதுக்கு முன்னால இருந்த அந்த நியாயாதிபதி, அதாவது அந்த ஊர்ல இருக்க அவர பார்க்க தானே இவர் வந்திருக்காரு. அகிரிப்பா வந்திருக்காரு. அந்த நியாயாதிபதி ஏற்கனவே விசாரிச்சுட்டாரு. ஒண்ணும் குற்றம் இல்லன்னு கண்டுபிடிச்சுட்டாரு. ஃபெலிக்ஸ்ங்கிறவர் தான் விட்டுட்டு போனாரு இவர. 2 வருஷமா ஜெயில்ல வச்சிருந்து, இவர் தலையில கட்டிட்டு போனாரு பெஸ்து கையில. அவரும் விசாரிச்சு பார்த்தாரு. ஆனா யூதர்களுடைய பழக்கவழக்கங்களும், அவருடைய உபதேசங்களும் இந்த பெஸ்துவுக்கு விளங்கல. அதுக்கும் இவருக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த ஆளு ஒரு ரோம அதிகாரி. அந்த ஆளுக்கு இதெல்லாம் விளங்கல பாருங்க. ஆகவே இவர பற்றி என்ன எழுதி அனுப்புறது? ரோம பேரரசுக்கு ஏதாவது எழுதி அனுப்பணும். ஒரு டாக்குமென்டேஷனோட அனுப்பணும் இவர. கைதியா அனுப்புறாருன்னா, பேரரசர் விசாரிக்கும்படியா அனுப்புறாருன்னா, இவருடைய சரித்திரத்தையே எழுதணும். இந்த ஆள் இப்படிப்பட்ட ஆளு, இந்தந்த குற்றங்கள் செய்திருக்கிறாரு. இந்தந்த குற்றஞ்சாட்டுகள் இவர் மேல இருக்குது. நான் விசாரிச்சேன். இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இவர் வந்து ரோம பிரஜையா இருக்கிறதுனால, பேரரசனுக்கு முன்னால வந்து நிற்கிறேன்னு அப்பீல் பண்றாரு அப்படின்னு காரண காரியங்களை எழுதி, விசாரணைக்கு அடுத்த காரியங்களெல்லாம் எழுதி, என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன குற்றம் சாட்டுறாங்கன்னுலாம் எழுதி அனுப்பணும். என்ன எழுதுறதுன்னு இந்த ஆளுக்கு தெரியல. ஏன்னா என்னென்னமோ குற்றம் சாட்டுறாங்க. ஒண்ணும் உண்மை கிடையாது போல இருக்கு. ஏன்னா விசாரணையில தெரிய வருது அதெல்லாம் உண்மை இல்லன்னு. அப்ப என்னத்த எழுதுறது? முழிச்சிட்டு இருக்கிறாரு. அப்பதான் அகிரிப்பா ராஜா வர்றாரு இவர பார்க்கறதுக்கு. உடனே இவர் யோசிக்கிறாரு, சரி, சரி இந்த ஆளுக்கு யூத முறைமைகள்லாம் தெரியும். ஏன்னா இவர்கள் வந்து யூதருக்கு ராஜாக்களாச்சு அவங்க. அதனால இவங்களுக்கு யூத முறைமைகள்லாம் தெரியும். யூதர்களுடைய பழக்கவழக்கங்கள்லாம் தெரியும். ஆகவே இவர வச்சு விசாரிச்சு, இவர் ஏதாவது கொஞ்சம் இன்புட் குடுத்தா, அத வச்சு ஒரு டாக்குமென்டேஷன் பிரிப்பேர் பண்ணி,
பேரரசர்கிட்ட அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதனால தான் இவரை விசாரிக்க சொல்றார். இது 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேட்போம். சில நாள் சென்ற பின்பு அகிரிப்பா ராஜாவும் பெர்னீக்கேயாளும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து, பெலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான். நான் எருசலேமில் இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாய் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக, குற்றஞ்சாட்டப்பட்ட மனுஷன் குற்றஞ்சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்கான எதிருத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு முன்னே குற்றஞ்சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன். ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்தபோது நான் எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் மறுபடியும் நியாயாசனத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது குற்றஞ்சாட்டினவர்கள் வந்து நின்று நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல் தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் மிகுந்தபடியினால் நீ எருசலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன். அதற்கு பவுல், நான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அபயமிட்ட போது நான் அவனை ராயனிடத்திற்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாய் இருக்கிறேன் என்றான். அதற்கு அவன், நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான். இப்படி தான் அந்த சீன் செட்டப் ஆகுது. அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால் விசாரணைக்கு வர்றது எப்படிங்கிறத விளக்கணும் இல்லையா? என்ன எழுதுறதுன்னு தெரியல, ராஜாவுக்கு என்ன எழுதி அனுப்புறதுன்னு தெரியல. இந்த ஆளுக்கு இந்த யூத முறைமைகள்லாம் தெரியுமே, இந்த ஆளு இந்த மனுஷனை விசாரித்து நமக்கு சொல்லுவார், சொன்னால் ஏதாவது எழுதுறதுக்கு ஏதாவது இருக்குன்னு சொல்லி தான் சரின்னு அகிரிப்பா விசாரிக்கட்டும்னு சம்மதிக்கிறான். சரின்னு அகிரிப்பாவுக்கு முன்னால் கொண்டு வர்றதுக்கு நாளைக்கு நீங்கள் விசாரிக்கலான்னு சொல்லி சொல்லுகிறான். இப்போ 23வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். இந்த விசாரணை துவங்குகிறது. இந்த அகிரிப்பா ராஜா யூதர்களுடைய காரியங்களை கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருக்கிறாள். அவர் விசாரிக்க போகிறார். 23ஆம் வசனத்தில் இந்த காரியங்கள் துவங்குகிறது. அந்த வசனம் எப்படி துவங்குகிறதுன்னு பாருங்கள். 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மறுநாளில் அகிரிப்பாவும் பெர்னீக்கேயாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்துவனுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க இந்த விசாரணையை பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்குது. பவுலை கொண்டாடுறாங்க விசாரணைக்கு. யாரெல்லாம் அங்கே வந்திருக்கிறா? கர்த்தர் பாருங்க எவ்வளோ அற்புதமாக பவுலை தேசத்தில் இருக்கிற மிகச்சிறந்த மிக உயர்ந்த அதிகாரிகள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், செல்வாக்குடையவர்கள் முன்னால் கொண்டு நிறுத்துறாரு. அவர்கள் எல்லாம் இப்போ சுவிசேஷத்தை கேட்க போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி தர்றார் பவுலுக்கு. நம்ம நினைக்கிறோம், யோ கைது பண்ணிட்டாங்களே பாவம் தேவனுடைய மனுஷனை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. என்ன மாதிரி செட்டப் பண்ணுறாரு. அன்னைக்கு போய் எத்தனை பேருக்கு தூக்கம் வரலையோ எனக்கு தெரியல. அன்னைக்கு போய் எத்தனை பேருக்கு மனம் உறுத்துச்சோ தெரியல. எத்தனை பேர் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சாங்களோ தெரியல. அதன் மூலமாக எத்தனை பேர் கிறிஸ்துவை பிற்காலத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ தெரியல. என்ன நடந்ததோ தெரியல. ஏன்னா அந்த காலத்து தகவல்லாம் அவ்வளோ தீவிரமாக ஒன்றும் பரவுறது கிடையாது, வெளியே வர்றது கிடையாது. இன்றைக்கி மாதிரி கிடையாது, வாட்ஸ்அப்பில் கடகடன்னு பரவுது இல்லையா? எவ்வளவு பேர் இம்பேக்ட் ஆனாங்கன்னு தெரியல. ஆனால் கேட்கும்போது இந்த வசனம் சொல்கிற காரியங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அகிரிப்பாவும் பெர்னீக்கேயாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்தார்களாம். சேனாதிபதிகள் பட்டணத்து பிரதான மனுஷர்கள் நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. லூக்கா எழுதும்போதே ரொம்ப அற்புதமாக இதை சொல்லுகிறார். மிகுந்த ஆடம்பரத்துடனே அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் வந்தாங்க? அகிரிப்பா மற்றும் பெர்னீக்கேயாள், அப்புறம் அந்த பெஸ்து என்கிறவன் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் தேசத்தினுடைய மிகப்பெரிய சேனாதிபதிகள்லாம் வந்திருக்கிறாங்க. ரோம மிலிட்டரி ஸ்தாபனத்தை சேர்ந்த மிகப்பெரிய அதிகாரிகள். எந்த நேரத்திலையும் செசரியா பட்டணத்தில் ஒரு 5 பேராவது இருப்பாங்களாம், பெரிய டாப் லெவல் அதிகாரிகள். அந்த 5 பேர் வந்திருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கிற ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், அது மட்டும் இல்லாமல் பெரிய செல்வந்தர்கள், செல்வாக்குடையவர்கள், இந்த ராஜ பரம்பரையோடும் மற்ற கவர்னரோடும் பழகுகிறவர்கள், இவரெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு அவர்களெல்லாம் கூடி வந்திருப்பார்கள் என்கிறார்கள். பட்டணத்தில் பிரதானமாக இருக்கிற உயர்வான பதவியிலையும் அதிகாரத்திலையும் இருக்கிற அனைவரும் வந்திருப்பார்கள். பெரிய ஆடம்பரத்தோட பெரிய ஷோ மாதிரி இது நடக்கிறது. இவர்கள் மத்தியில் பவுல் கொண்டு நிற்க வைக்கப்படுகிறார். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பக்கம் பட்டணத்தின் மிகப்பெரிய அதிகாரிகள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவர்கள், ராஜா முதற்கொண்டு நியாயாதிபதி கொண்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஜட்ஜி முதற்கொண்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த தர்சு பட்டணத்திலிருந்து வந்திருக்கிற பவுல் என்கிற இந்த மனிதன் ஒரு தேவ மனுஷன், கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற மனுஷன், அவர் நிற்க வைக்கப்படுகிறார். அவர் பேச போறார். என்ன மாதிரி ஒரு சீன் பாருங்க. சில நேரத்தில் வேத புஸ்தகத்தின் மூல பாஷை தெரிஞ்சா அதில் சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் படிக்க போனீங்கன்னா அதுக்கு தான் எபிரேய மொழி, கிரேக்க மொழியெல்லாம் கற்றுத்தர்றாங்க. ஏன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சால் அதில் சில பயன்கள் உண்டு. சில நேரத்தில் படிக்க தெரிஞ்சாதான் பைபிளை படிக்க முடியும்னு இல்லை, கிடையாது. நல்ல காலம் நிறைய டிரான்ஸ்லேஷன்லாம் வந்துருச்சு இப்போ. ஆனால் தெரிஞ்சால் சில நேரங்களில் அது பெரிய உதவியாக இருக்குது. அதில் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ காமிக்கிறேன். இங்கே சொல்லியிருக்கு இல்லையா, 23ஆம் வசனத்தில் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்தார்கள்னு. அது இங்கிலீஷில் எப்படி தெரியுமா சொல்லியிருக்கு? ரொம்ப பாம்ப் அண்ட் பெஜன்ட்ரியோட வந்தாங்க. அந்த வார்த்தைகள் பாம்ப் அண்ட் பெஜன்ட்ரி. பாம்ப் என்ற வார்த்தை, பெஜன்ட்ரி என்ற வார்த்தை, அது அதனுடைய கிரேக்கு மொழியினுடைய வார்த்தையில் என்ன தெரியுமா வருது? ஃபேண்டேசியா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. இந்த ஃபேண்டேசியாங்கிற வார்த்தை அதிலிருந்து தான் ஆங்கிலத்தில் ஃபேண்டசி, ஃபேண்டாஸ்டிக் போன்ற வார்த்தைகள் வருது. ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டசி போன்ற வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன? என்னன்னா பயங்கர ஆடம்பரமாக பார்க்கறதுக்கு ஓஹோன்னு ஜொலிக்கிறதா, பளிச்சுன்னு ஒரு மின்னல் மாதிரி வருது. ஆனால் மின்னல் எப்படி வந்துட்டு பட்டுன்னு போயிடுதோ அது மாதிரி அவ்வளவு தற்காலிகமான ஒரு ஷோ அது அப்படிங்கிறத லூக்கா வேணும்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஃபண்டாசியான்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? அந்த தேசத்தில் இருக்கிற நியாயாதிபதி, ராஜா, அவருடைய மனைவி, பிறகு அதிகாரிகள், செல்வந்தர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், தேசத்தின் பிரதானமானவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. பெரிய ஷோ காட்டுறாங்க. அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் எடுத்து காட்டுறாங்க. அதை பார்க்கும்போது அடே அப்பா, இதுதான் நிரந்தரம் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. ரோம பேரரசை விட நிரந்தரம் ஏதாவது இருக்குதா? உலகத்தையே ஆள்றாங்க. பாக்ஸ் ரொமானா அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். ரோம சமாதானம், பீஸ், ரோமன் பீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் பாருங்க. அவர்கள் அதுக்கு பேர் போனவர்கள். ரோமன் லா, இதெல்லாம் ரொம்ப பிரமாதமானது. ஸோ அதையெல்லாம் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு, அதெல்லாம் ஒரு பெரிய இதாக ஷோ காட்டுற அளவுக்கு இந்த அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. நான் யார் தெரியுமா? அந்த உலகத்திலே சமாதானத்தோடு ஆளுகிறவர்கள், பெரிய அதிகாரிகள், பெரிய செல்வாக்கு மிக்கவர்கள், எல்லாம் உலகமே என் கையில் தான் இருக்குதுன்ற மாதிரி வந்துட்டு நிற்கிறாங்க. ஜனங்கள்லாம் பார்த்தவங்க என்ன நினச்சிருப்பாங்க? அடே அப்பா, நிரந்தரத்தின் முழு உருவம் இதுதான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. லூக்கா வேணும்னு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். மிகுந்த ஆடம்பரம்னு ஃபேண்டேசியாங்கிற கிரேக் வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. மிகுந்த ஆடம்பரம் தமிழில் மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் உண்மையாக என்ன மொழிபெயர்த்துருக்கணும்? ரொம்ப தற்காலிகமான ஒரு மின்னல் போல், ஒரு ஃப்ளாஷ் மாதிரி, திடீர்னு வந்துட்டு போகிற ஒரு வெளிச்சம் மாதிரி, சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கிற ஒரு காரியம் மாதிரி, ரொம்ப தற்காலிகமான ஒரு மகிமை மாதிரி ஒரு மகிமை. இது பார்க்கிறதுக்கு பெரிதாய் தோன்றுகிறது, பார்க்கிறதுக்கு பெரிய வல்லமையாய் தோன்றுகிறது, பார்க்கிறதுக்கு பெரிய ஆடம்பரம் மாதிரி தோன்றுகிறது. ஆனால் இது எல்லாம் மறைகிற ஒன்று என்பதை உணர்த்தும்படியாக தான் லூக்கா வேணுமென்று அப்படி எழுதுகிறார். லூக்கா ஒரு கிறிஸ்டியன் ரைட்டர் பாருங்க. அவருக்கு தெரியுது எது நிரந்தரம், எது தற்காலிகம்னு தெரியுது. இந்த உலகத்தில் பார்க்குற இந்த அதிகாரங்கள், இந்த செல்வாக்கு எல்லாமே தற்காலிகம். பவுல் கொண்டு வந்திருக்கிற செய்தி நிரந்தரம். இவர்களெல்லாம் மறைய போகிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பார்க்க போகிறாங்க. இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க கொஞ்சம் வருஷத்தில், கொஞ்சம் மாதத்தில், கொஞ்சம் நாட்களில். ஒரு சில நூற்றாண்டுகளில் ரோம பேரரசே இல்லாமல் போயிடும். அப்படியே ஆயிடுச்சு பாருங்க. அங்கே இருந்து அத்தனை மனிதர்களும் எவ்வளோ நாள்லன்னு தெரியல, கொஞ்ச நாளில் அல்லது கொஞ்சம் மாதங்களில், கொஞ்சம் வருஷங்களில் இல்லாமலே போயிருப்பாங்க, செத்தே போயிருப்பாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க.
புதைக்கப்பட்டு மண்ணோட மண்ணா போயிருப்பாங்க. ரோம பேரரசே பாருங்க, கொஞ்ச காலத்துல அது பார்பேரியன்ஸ் என்கிற எந்த ஒரு கலாச்சாரமும் இல்லாத ஒரு மக்களால், காட்டுத்தனமான ஒரு மக்களால் மேற்கொள்ளப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டது ரோம பேரரசு. ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. சாதாரண ஆளுங்க, ஒரு கலாச்சாரமும் கிடையாது, அவனுக்கு ஒன்றும் கிடையாது, காட்டானுங்கன்னு அந்த மாதிரி ஆள் பார்பேரியன்ஸ். அவனுங்க இவங்களை விரட்டி அடிச்சிட்டான். பெரிய ரோம பேரரசு ஸ்டெபிலிட்டியினுடைய சின்னம்னு நினச்சிட்டு இருந்தாங்க, விரட்டி அடிச்சிட்டானுங்க. ரோம பேரரசை பற்றி இன்னைக்கு தெரியணும்னா சரித்திரம் போய் படிக்கணும். சரித்திரத்தில் போய் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர்னு படித்தா தான் வழங்கும் ஒழிய அதனுடைய மகிமையின் ஒரு சின்ன ஒரு அடையாளம் கூட இன்னைக்கு கிடையாது. எங்கே போச்சுன்னே தெரியாது. ஆனால் அன்றைக்கு அங்கே நின்ன ஒரு சின்ன மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் பிரசங்கித்த அந்த இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தி, அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், இவருக்கு காட்சி அளித்தார், அவர் மூலமாய் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்கிற அந்த செய்தி இருக்குது பாருங்க. அது அன்னையோட மறையிலங்க. அன்னைக்கு விசாரிச்சாங்க, அன்னைக்கு கொண்டாந்தாங்க இவரை. அவங்க நினைச்சாங்க எங்கிட்ட தான் எல்லா வல்லமையும் இருக்கு, நாங்கள் தான் இவரை என்ன பண்ணணும்னு தீர்மானிக்கணும், இவரை கொல்றதா என்னன்னு தீர்மானிக்கணும்னு நினைச்சாங்க. அவர் அங்கே பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்த செய்தி அவர்களெல்லாம் தாண்டி வாழ்ந்து அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை, அந்த நூற்றாண்டில் மட்டும் இல்லை, பல நூற்றாண்டுகளுக்கு வாழ்ந்து இன்றைக்கு 2000 வருஷம் பின்னாடியும் உலகம் முழுக்க பரவி கோடான கோடி மக்கள் பின்பற்றுகிற கிறிஸ்தவமாய் அது இருக்கிறது. கிறிஸ்துவை குறித்த செய்தி. அவங்கெல்லாம் போயிட்டாங்க, ரோம பேரரசே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. கிறிஸ்து இருக்கிறார். பவுல் சந்தித்த கிறிஸ்து இன்றைக்கு அநேகரை சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவை நான் சந்தித்திருக்கிறேன், நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். அநேகர் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள். நாம் எல்லாம் அவரை அனுபவித்திருக்கிறோம். அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். அவருடைய ரட்சிப்பை அனுபவித்திருக்கிறோம். இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். நமக்கெல்லாம் விளங்கணும் தான் அப்படி எழுதுறாரு, மிகுந்த ஆடம்பரம்னு. ஏன்னா அந்த பெருமைக்குரிய அந்த உலகத்தின் காரியம் தற்காலிகமானது. கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிற அந்த வாழ்வு நிரந்தரமானது என்கிற வித்தியாசத்தை காணும்படியாகவே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இப்போ நீங்களும் நான் இன்னைக்கு பூரிக்கணும். இன்னைக்கு ஒரு நிச்சயமற்ற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். ரொம்ப குழப்பமாக இருக்குது. சில நேரத்தில் என்ன அப்படின்னு இருக்குது, நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற கவலைப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. சில நேரத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாமே கவலைப்படுறோம். நாம் யாருன்னு மறந்துட்டோம். நம்ம விசுவாசிக்கிற இந்த செய்தி, நம்ம விசுவாசிக்கிற இந்த ஆண்டவராகிய கிறிஸ்து, இவரை குறித்த செய்தி, இந்த சத்தியம், இந்த ரட்சிப்பு, இந்த நித்திய வாழ்வு, நாம் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பு, இந்த வாழ்வு, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை, இது நிரந்தரம். எவரும் இதை பறித்து போட முடியாது. என்ன நேர்ந்தாலும், இந்த பூமியே ஒழிந்து போனாலும் இது ஒழியாது, இது நிரந்தரமானது என்பதை உணர்த்தும்படியாக தான் அந்த வார்த்தையை, ஃபண்டாசியா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மிகுந்த ஆடம்பரம்னு மொழிபெயர்க்கிறாங்க. ஏன்னா வேற வார்த்தை கிடையாது. எப்படி மொழிபெயர்த்தணும்? ரொம்ப டெம்பரரி, ரொம்ப தற்காலிகமானது, இன்னைக்கு இருந்து நாளைக்கு மறையிறது. அதுதான் இவருடைய இந்த பரபரப்பு, இந்த இவங்க காட்டுற ஷோலாம் அவ்வளோதான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக அப்படி எழுதுகிறார் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய உள்ளங்கள் பூரிக்க வேணும். நிரந்தரமான ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் அவருடைய கையில் இருக்கிறோம். நாம் பெற்று இருக்கிறது இந்த உலகத்தை தாண்டி நித்தியமாக நம்மோடு கூட இருக்க போகிற ஒன்று என்பதை நாம் உணர வேண்டும். ரெண்டாவது, பவுல் இப்போ அவர்களுக்கு முன்னால் சாட்சி கொடுக்க போகிறார். அவர் பவுலை உடனே நிறுத்திட்டாங்க. இந்த பெரிய மனுஷரெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுலை இப்போ விசாரிக்க போகிறாங்க. 25 நான் 23ஆம் வசனத்தை வாசித்தேன். இந்த மாதிரி பெரிய மனுஷரெல்லாம் கூடி வந்தாருன்னு. அதுக்கப்புறம் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். 24 அப்பொழுது பெஸ்து, பவுல் நிற்கிறாரு. எல்லாரும் வந்துட்டாங்க, மிகுந்த ஆடம்பரத்துடனே கூடியிருக்காங்க. அப்பொழுது பெஸ்து, அகிரிப்பா ராஜாவே, எங்களோட கூட இவ்விடத்திற்கு வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு, இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாதது என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். இவன் மரணத்துக்கு பாத்திரமானது ஒன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும், இவன் தானே ராயனுக்கு அபயமிட்டபடினாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன். இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு
ஆண்டவனுக்கு நான் பேரரசருக்கு எழுதுறதுக்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. என்ன எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. இவனை பற்றி என்ன எழுதுறது, டாக்குமெண்டேஷன் என்ன எழுதுறதுன்னு தெரியல. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தீனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடினாலே, ரோம பேரரசர்கிட்ட எப்படி எழுதுறது, என்ன செய்தான், என்ன இது, என்ன குற்றஞ்சாட்டுன்னு எழுதாமல் எப்படி அனுப்புறது, என் வேலையை நான் செய்ய வேணாமா, என்ன எழுதுறதுன்னு தெரியலையே. இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாயிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகிரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்றான். இதுதான் சீன். என்ன எழுதுறதுன்னு தெரியலங்க. நீங்கள்லாம் கேட்டு, நீங்கள்லாம் பெரிய மனுஷர்கள், பெரிய அறிவாளிங்க, எல்லாம் கேட்டு இந்த ஆளை பற்றி என்ன எழுதுறது, என்ன குற்றச்சாட்டு எழுதுறது, பேரரசர்கிட்ட அனுப்ப போகிறோம், பக்காவாக எழுதணும் டாக்குமெண்டேஷன், சொல்லுங்க, சொன்னா எழுதுறேன் நான் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்க, 26ஆம் வசனம். அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல துவங்கினான். பவுல் சொல்கிற உத்தரவில், பவுல் சொல்கிற பதிலில் என்ன இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். பவுல் பாருங்க, இந்த ஆடம்பரத்தெல்லாம் பார்த்து அவர் அசையலை. அவருக்கு க்ளீனாக தெரியுது, இதெல்லாம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு மறையிறது. இவங்கெல்லாம் ஆஹா ஓஹோன்னு வந்திருக்கிறாங்க, பெரிய அதிகாரிகள், பெரிய வல்லமை, பெரிய இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, பெரிய இதெல்லாம் இருக்குது. ஆனால் இவர்களுக்கு எல்லாருக்கும் மேலே இவரை உண்டாக்கின தேவன், என்னுடைய தேவன், அவருடைய கையில் நான் இருக்கிறேன், அவரால் அழைக்கப்பட்டவன், அவருடைய நோக்கத்துக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ற அந்த தைரியம் இருக்குது பாருங்க. இல்லைன்னா இவர்களுக்கு முன்னால் நின்று பேச முடியாது, தைரியமாக இருந்துருச்சு. ஆகவே அவர் இந்த மிகுந்த ஆடம்பரத்தை குறித்து இவங்க காட்டின ஷோவை பற்றி அவர் ஒன்றும் பயப்படல. அவர் க்ளீனாக இருக்கார், மைண்டில் அவர் க்ளீனாக இருக்கு. பதில் சொல்கிறத 3 பகுதியாய் பிரிக்கலாம். இவருடைய பதிலை இப்போ வாசிக்க போகிறாங்க. இவருடைய பதிலை 3 பகுதியாக பிரிக்கலாம். அதில் முதல் பகுதி யூத மார்க்கத்திலே நான் எப்படிப்பட்டவனாக வாழ்ந்தேன்றதை பற்றி தன்னுடைய சரித்திரத்தை சொல்லுகிறார். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 26:2. அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோடு கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் என் சிறுவயது முதற்கொண்டு எருசலேமில் என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். அவங்களுக்கு தெரியும், நான் பரிசேயனாக இருந்தேன், பரிசேய குடும்பத்தை சேர்ந்தவன், எங்கள் அப்பா பரிசேயன், நான் ஒரு பரிசேயன். யூத மார்க்கத்தில் ஸ்ட்ரிக்டஸ்ட் செக்ட், ரொம்ப கண்டிப்பான ஒரு குரூப் இவங்க பரிசேயர்ன்றவங்க. அதில் பிறந்து வளர்ந்தவன் நான் அப்படின்றாரு. அது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு முடிஞ்சால் சாட்சி சொல்லட்டும் என்னை பற்றி அப்படின்றாங்க. நான் யூதனா இல்லையா, அந்த மாதிரி வளர்ந்தனா, அந்த மாதிரி பரிசேயனா இருந்தனா இல்லைன்னா அவங்களுக்கே தெரியும் அப்படின்றாரு. நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு சேர்ந்தபடி பரிசேயனா நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனது இருந்தால் சொல்லட்டும். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்பாடைகிறவனாய் இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எல்லாத்துக்கும் நியாயம் தீர்க்கிறாங்க. அவர்களை மாதிரி தான் நானும் விசுவாசிக்கிறேன். அவங்க விசுவாசிக்கிற அதே பைபிளை தான் நான் விசுவாசிக்கிறேன். அதே வேத வசனம் அந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன அதை தான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக தான் இன்றைக்கி என்ன நியாயம் தீர்க்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள். அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என்மேல் குற்றஞ்சாட்டுகிறார்கள். நான் ஏதோ புதுசாக என்ன கொண்டு வந்துடலைங்க, பைபிளில் எழுதியிருக்கதை நான் விசுவாசிக்கிறேன். அவங்கெல்லாம் விசுவாசிக்கிறது தான் நான் விசுவாசிக்கிறேன். அவங்க வாசிக்கிற அந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அதன் நிமித்தமாக தான் நான் இன்றைக்கு குற்றஞ்சாட்டப்பட்டு நியாய விசாரணை செய்யப்படுகிறேன்றார். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். சரி, முதல்ல இந்த பகுதியை பார்ப்போம். இன்னும் 1-2 வசனம் வாசிப்போம். அப்படியே நான் எருசலேமில் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்கள் அநேகரை சிறைச்சாலையில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜபாலயங்களிலும் நான் அவர்களை அநேகம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன்.
போய் தேவாலயங்களில் போய் ஜனங்களை அடித்து துன்புறுத்தி வாயை திறந்து இப்படி சொல்லு, அப்படி சொல்லுன்னு கட்டாயப்படுத்தி அடித்து உதைச்ச ஆள் இவர். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். ஊர் ஊராக போய் துன்பப்படுத்தினேன். அதை ஒரு பெரிய வேலையை எடுத்து கிறிஸ்தவத்தையே ஒழிக்கணும், சபைகளை மூடணும், அடிக்கணும், உதைக்கணும், கொல்லணும். அவனை வாயை திறந்து கிறிஸ்துவ ஆண்டவர் இல்லைன்னு சொல்லணும். இதுதான் வேலை பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால் செஞ்சேன். இப்போ பண்ணுறது இல்லை. இது அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாலங்க பண்ணிட்டு இருந்தார். அந்த வேலையை பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள், உலகத்திலேயே ரொம்ப பெரிய கிறிஸ்தவத்தை எதிர்த்த, ஒழிக்க வேணும் என்று நினைத்த ஒரு மனுஷன் தன்னுடைய சரித்திரத்தை சொல்றார். யூத மார்க்கத்தில் எப்படி இருந்தேன் என்ன சொல்றாரு? அதில் பிறந்து வளர்ந்தேன், பரிசேயனாக இருந்தேன். பரிசேயன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் பாருங்க. ரொம்ப கண்டிப்பான ஒரு கூட்டம் அது. அவங்க கன்சர்வேட்டிவ்ஸ். நாம் நினைக்கிறோம் பரிசேயர்னாலே நம்ம இன்றைக்கி ரொம்ப சீப்பாக நினச்சிடறோம். ஏன்னா ஏசு அவங்களை திட்டினார் இல்லையா? மாயக்காரரே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே, வெளியே தான் வெள்ளையே அடிச்சிருக்கிறீங்க, உள்ளே எல்லாம் நாறுது அப்படின்னு சொன்னார், திட்டினார் பரிசேயரில். ஆமாம், உண்மைதான். சில பரிசேயர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு மாய்மாலக்காரர்களாக இருந்தாங்க. வெளியே ஷோ, உள்ளே எல்லாம் அழுக்காக இருந்தது. அதுதான் சொன்னார் அவர், கரெக்டு தான். ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் உலகத்தில் எல்லாருமே மனுவர்க்கமே அப்படிப்பட்டவர்களாக தான் நாம் இருக்கிறோம் பாருங்க. அதுதான் உண்மை. மனுவர்க்கம் முழுவதுமே அப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது. அந்த காலத்தில் யூதர்கள் மத்தியில் பரிசேயர்களுக்கு ரொம்ப நல்ல பேர் இருந்தது. ஏன்னா அவர்கள் ரொம்ப மத பற்று உடையவர்களாக இருந்தாங்க. வேத புஸ்தகத்தை மதித்தாங்க. அதில் ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு சின்ன ஒரு இது கூட, கமாவும் ஃபுல் ஸ்டாப் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லாமல் தான் எழுதுனாங்க. ஆனால் ஒரு சின்ன சின்ன எழுத்து கூட செல்லும், எல்லாம் மதிக்கப்பட வேணும் என்று விசுவாசித்த ஒரு கூட்டம் அவர்கள். ரொம்ப கன்சர்வேட்டிவ்ஸ், வேத வசனத்தை முழுமையாய் விசுவாசித்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர் இவர் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, ஏன் நியாயம் தீர்க்கப்படுறேன்றாரு. ஏன் நியாயம் தீர்க்கப்படுறேன்னா, ஒன்றும் இல்லையா, உயிர்த்தெழுதலை நான் நம்புகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்தால்னு சொல்கிறேன். ஏன் உயிர்த்தெழுந்தலை சொன்னால் உங்களுக்கு கஷ்டம்? இப்போ புறஜாதியார் ஒரு மனுஷன் உயிரோடு எழும்புவோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதை நம்புறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஏன் நித்தியோ பேசுகிற, நீ அறிவு கட்டமான தரமாக பேசுகிறேன்றான். யூதர்களுக்கு வேத புஸ்தகம் இருக்குது, அதில் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி போதிக்குது. மரித்தோரின் உயிர்த்தெழுதல், பின்பு நியாய தீர்ப்பு அடைதல், இதெல்லாம் போதிக்குது பாருங்க. வேதம் பழைய ஏற்பாட்டிலே போதிச்சிருக்குது. அவங்க நம்புகிறாங்க, அதுவும் பரிசேயர் நம்புகிறாங்க. அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாங்கன்னா, அந்த உயிர்த்தெழுதலை பற்றி நான் பேசினேன். இதில் என்ன விஷயம்னா, உயிர்த்தெழுதலை அவங்க நம்புகிறாங்க. எந்த உயிர்த்தெழுதலை நம்பலை? இயேசு உயிர்த்தெழுந்தாலும் நம்புறதில்லை. ஏன்னா இயேசு என்ன சொல்கிறாரு, நீங்கள்லாம் இங்கே பிறந்து வந்தீங்க, நான் பரலோகத்திலிருந்து வந்தேன்றார். நான் இங்கேருந்து வரல, பரலோகத்திலேருந்து வந்தேன், அவர் என்னை தாகப்பேன் அப்படின்றாரு. தேவகுமாரன்றாரு. சொல்லிவிட்டு அவரை தான் சிலுவையில் அரைஞ்சாங்க. நீ என்ன தேவகுமாரனா அப்படின்னு சொல்லி சிலுவையில் அரைஞ்சாங்க. சிலுவையில் அரைஞ்ச போது இவர் அப்படியே செத்தார். அவங்க நினச்சிட்டாங்க, அட தேவகுமாரன் இல்லை போல இருக்கு, செத்துட்டாரு. அதுவே நிரூபணம் ஆயிடுச்சு, ஒரு தேவகுமாரன் இல்லைன்ட்டு எல்லாம் நிம்மதியாக போய் தூங்குனாங்க. 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துட்டார். எழுந்தது மட்டும் இல்லாமல் இப்போ பவுல் சொல்கிறாரு, நான் அவரை சந்தித்தேன், அவர் என்கிட்ட பேசினாருன்றார். இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. உயிர்த்தெழுதல் பிரச்சனை இல்லை. இவர் உயிர்த்தெழுந்தாருன்னா அப்போ இவர் தேவகுமாரன் ஆயிடுவார். அவர் சொன்னதெல்லாம் உண்மையாயிடும். அவரை வணங்க வேணும். அவர் தேவனுடைய குமாரன் ஆயிடுவார். இதனால் அவங்க விரும்பலை. அதனால தான் அவரை துன்பப்படுத்துகிறார்கள். அவர் சொல்கிறார், அதனால தான் நான் துன்பப்படுத்தப்படுறேன் உயிர்த்தெழுதல் நிமித்தமாக. நான் வேற ஒன்றும் தப்பாக போதிக்கல, உயிர்த்தெழுதலை போதிச்சேன். அதனால தான் இன்றைக்கு நான் துன்பப்படுறேன். சரி, இதுதான் அவருடைய யூத மார்க்கத்தின் பின்னணி. யூத மார்க்கத்தில் எப்படி வளர்ந்தாருன்றதை பற்றி அவர் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் கிறிஸ்தவர்களை விரட்டி அவர்களை துன்பப்படுத்தினேன், அந்நிய பட்டணங்களுக்கெல்லாம் சென்று அவர்களை துன்பப்படுத்தினேன், இப்படிலாம் பண்ணேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியில் சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடைய கூட பிரயாணம் பண்ணவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையில் விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று
எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாய் காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரினிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரினிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். என்ன சொல்றாரு இந்த 2வது பகுதியில்? முதல் பகுதி யூத மார்க்கத்தில் நான் எப்படி பிறந்து வளர்ந்து எப்படி கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுறவங்கள துன்பப்படுத்துகிற வேலையில் இருந்தேன் அப்படின்றார். சொல்லிட்டு 2வது சொல்கிறாரு, எப்படி இவர் கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்தார், எப்படி மனம் மாறினார்ன்றதை சொல்கிறார். மாதிரி தமஸ்குக்கு போகிற வழியில் இவங்களை துன்பப்படுத்துறதுக்காகவே ஊர் ஊராக போய் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் ஒரு பெரிய பிரகாசமான ஒளி, அதை கண்டேன். எல்லாம் தரையில் விழுந்தோம். ஒரு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா இவர் பேசுகிறார் என்கிட்ட. நானும் அவர்கிட்ட பேசினேன். அவர் எனக்கு காட்சி அளித்தார். அப்போ தான் எனக்கு சொன்னார், உன்னை இதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிற நீ போய் யூதருக்கும் புறஜாதியாருக்கும் எல்லாத்தையும் இதை அறிவிக்க வேணும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேணும் அப்படின்னு சொன்னாராக்கும். அதனால தான் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன்றார். இங்கே தமஸ்குக்கு போகிற வழியில் இவருக்கு நடந்த சம்பவத்தை நம்ப முடியாமல், ஏன்னா இதை நம்பிட்டா போச்சு அவ்வளோதான். அப்போ கிறிஸ்துவுக்கு உங்களை நீங்கள் சமர்ப்பித்தாகணும். ஏன்னா இவர் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவை நான் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவை சந்திச்சேன்றாரு. அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை பாருங்க. அதனால் இந்த சம்பவத்தை எப்படியெல்லாம் விளக்கணுமோ அப்படிலாம் விளக்குறாங்க. இயேசுவை இவர் சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி விளக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஓஹோ சொல்கிறார் பாருங்க, ஒளியை கண்டன்றாரு, பொத்துனு கீழே விழுந்தோன்றாரு. அது என்ன தெரியுமா? காக்கா வலிப்பு, வேற ஒன்றும் இல்லை. காக்கா வலிப்பு மாதிரி வந்துருச்சு. போயிட்டு இருந்தாரு, காக்கா வலிப்பு பிடிச்சவரா விழுந்தாரு. மொத்த பேருக்குமா காக்கா வலிப்பு வந்துச்சு, விழுந்தாரு அப்படின்றாங்க. இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சன் ஸ்ட்ரோக், வெயில் அதிகமாக இருந்தால் சன் ஸ்ட்ரோக்னு வருது இல்லையா, ஒரு விதமான ஸ்ட்ரோக், அது வந்துருச்சு, அதனால தான் விழுந்தாங்க போத்துன்னு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ விளக்கம்லாம் சொல்கிறாங்க. இன்னும் பல விளக்கங்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இவர் இயேசுவை சந்தித்தார்னு, இது நடந்ததுன்னு ஒப்புக்கொண்டா அப்போ இயேசு ஆண்டவர்னு ஆகிடும். ஏன்னா இவரை தானே சிலுவையில் அரைஞ்சாங்க. இவர் ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக சிலுவையில் அரைஞ்சாங்க. இவர் உயிரோடு எழுந்தாருன்றாரு. என்னை இப்போ சந்திச்சு என்கிட்ட பேசினாருன்றாரு. அது உண்மையாக இருந்தால் எல்லாருமே மனம் திரும்பணும். அதுதான் இங்கே கஷ்டம். அதனால தான் இயேசுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறதுக்கு யாராலையும் ரொம்ப கஷ்டம். எப்படியெல்லாம் அதை அவாய்ட் பண்ணுமோ அதை அப்படி அவாய்ட் பண்ணுவாங்க. இவங்களும் அவாய்ட் பண்ணுறாங்க. எழுதுகிறவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி எதிர்த்து எழுதுகிறாங்க. ஹாரி ஐன்ஸ்டைன்னு ஒரு பிரசங்கியாக இருந்தார், நான் சொல்லியிருக்கிறேன். அவர் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நிறைய பிரசங்கம்லாம் பண்ணியிருக்காரு, விளக்கியிருக்காரு. அவர் இதை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது விளக்கும்போது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற இன்னொரு பிரசங்கியார் இருக்கார் பாருங்க, அவருடைய பிரசங்கத்தை கோட் பண்ணுறாரு. கோட் பண்ணி சொல்கிறாரு, இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்கிறேன். இந்த எபிலெப்சியை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, இது காக்கா வலிப்பு, அதை பற்றி அந்த விளக்கத்தை சொல்கிறாரு. ஓ பிளஸ்ஸட் எபிலெப்சி, ஸ்பர்ஜன் சொன்னார். ஓ பிளஸ்ஸட் எபிலெப்சி that made such a wonderful change in this man. Would God that all who oppose the name of Christ might become epileptics in the same sense. சொல்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்ட காக்கா வலிப்பே, இந்த காக்கா வலிப்பு மனுஷனை மாத்திர, இந்த காக்கா வலிப்பு இவ்வளவு மோசமான ஒரு மனுஷனை ஒரு நல்ல மனுஷனா மாத்திர ஒரு காக்கா வலிப்பு, ஆண்டவரே எல்லாருக்கும் வரட்டும் அப்படின்றாராம் ஸ்பர்ஜன். இது எல்லாருக்கும் வந்தால் நல்லா இருக்குமே, எல்லாரும் இந்த மாதிரி ஒரு காக்கா வலிப்பு விழுந்து வழியில் மாறி எந்திரிச்சு நல்லவர்களாக மாறி இப்படி ஒரு சுவிசேஷத்தை அறிவித்தா அவ்வளோ நல்லா இருக்கும்னு ஸ்பர்ஜன் அதை கிண்டலாக சொன்னதாக ஹாரி ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சன் ஸ்ட்ரோக்கை பற்றி சொல்கிறாரு. சன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை சொல்கிறாரு. Would God that all modernists could be so sunstruck that they might begin to preach Christ and so come back to the grand old gospel of redemption by the blood of Jesus. அதாவது இன்றைக்கு நவநாகரிக உலகத்தில் உயிர்த்தெழுதல் நம்புறது கஷ்டமாக இருக்குது. அதுவும் இயேசு உயிர்த்தெழுந்தார்ன்றதை நம்புறது ரொம்ப அவங்களுக்கு விகற்பமான காரியமாய் தோன்றுகிறது.
இந்த நவநாகரிக பேர்வழிகள் எல்லாம் இந்த சன் ஸ்ட்ரோக்கில் தான் விழுந்தாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த சன் ஸ்ட்ரோக்கு ஆண்டவரே இவர்களுக்கு எல்லாருக்கும் வரட்டும். இவர்களுக்கெல்லாம் வந்தால் அவர்களும் இவரை மாதிரி மாறிடுவாங்க இல்லையா? சன் ஸ்ட்ரோக்கு தானே அவரை மாற்றுச்சு. சன் ஸ்ட்ரோக்கு தானே அவ்வளோ நல்ல பிரசங்கியாராக்குச்சு, அவரை நல்ல மனுஷனாக்குச்சு. அது மாதிரி எல்லாருக்கும் வந்தால் நல்லா இருக்குமேன்றார் கிண்டலா. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அவங்க சொல்கிறது கரெக்டு தான், நான் கூட ஒத்துக்கிறேன் அப்படின்னு கிண்டலாக சொல்கிறாரு. சன் ஸ்ட்ரோக்கு தான் அது. ஆனால் ஒரு லெட்டரை மாற்றினாங்க. சன் ஸ்ட்ரோக்னா SUN ஸ்ட்ரோக்குன்னு வரும் இல்லையா? அது அந்த ஸ்ட்ரோக் இல்லை, SON ஸ்ட்ரோக், சன் ஸ்ட்ரோக். அது அப்படி மாற்றினா கரெக்டாக இருக்கும். ஒரு லெட்டரை மாற்றினா போதும், அவன் கரெக்டு தான் அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு? இயேசுவின் முகத்தில் தேவனுடைய ஒளி பிரகாசம் தெரியுது பாருங்க. அந்த ஒளி பிரகாசத்தை தான் அன்றைக்கு பவுல் கண்டார். அதைத்தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார் அவர். தேவனுடைய ஒளி பிரகாசத்தை இயேசுவின் முகத்தில் வச்சிட்டார். வச்சு அந்த இயேசுவின் மூலமாக தேவனை நாம் காணும்படியா பண்ணிட்டாரு. ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி வெளிச்சத்தை உலகத்தில் உண்டாக்குனவர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய முகத்திலே தேவனை குறித்த ஒளியை வச்சு, அவர் மூலமா தேவனை குறித்த ஒளினா அறிவை உண்டாக்கி நம்முடைய உள்ளங்கள்ல வெளிச்சம் உண்டாக செய்து விட்டார். தேவனை குறித்த அறிவை உண்டாக்க செய்து விட்டார் அப்படிங்கிறார். அதுதான் அவருக்கு நடந்தது. நீங்க அதனால தான் அப்படி எழுதுறாரு அவர் என்றார். 2 கொரிந்தியர் 4 அப்படி எழுதுறது என்னன்னா, இயேசுவின் முகத்தில் தேவனுடைய ஒளி பிரகாசம் இருக்குது. இயேசுவின் முகத்தை பார்த்தா தேவனை பார்க்கலாம். தேவன் ஒளியா இருக்கிறாரு, வெளிச்சமா இருக்கிறாரு. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஆதியில். இன்னைக்கு இருளடைந்த நம்முடைய உள்ளங்கள்ல, தேவன் அறியாதிருந்த நம்முடைய உள்ளங்கள்ல இயேசுவை கொண்டு தேவனை அறிகிற அறிவை, அந்த அறிவுங்கிற ஒளியை ஏற்றி விட்டார். அதைத்தான் இன்னைக்கு நடந்தது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. சன் ஸ்ட்ரோக், அது SON ஸ்ட்ரோக் அப்படிங்கிறார். அப்போ முதல்ல தன்னுடைய யூத பின்னணியை சொல்கிறாரு. 2வது தன்னுடைய மனம் திரும்புதல், ஊழிய அழைப்பு, இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு சொல்கிறாரு. 3வது பகுதி 19ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா தேசமெங்கும் உள்ளவரிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புவதற்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்றும் அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்தில் என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதல் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். 3வது பகுதி என்னன்னா, நான் என்ன பிரசங்கம் பண்றேன்றத சொல்றேன். முதல்ல நான் யூத பாரம்பரியத்தில் வளர்ந்தவன். 2வது இயேசுவை நான் சந்தித்தேன், என்னுடைய மனம் திரும்புதல் அப்படிதான் ஏற்பட்டுச்சுன்றார். 3வது என் பிரசங்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி வளர்க்கிறார். பிரசங்கத்தில் 3 அம்சங்கள் இருக்குதுன்னு இங்கே சொல்றாரு. என்ன 3 அம்சம்? 23ஆம் வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசிகளும் மோசேகளும் முன்னே சொல்லி இருந்தபடி. இந்த யூதரெல்லாம் கூட அதே தான் நம்புறாங்க. ராஜாவே, உமக்கு தெரியும், உங்களுக்கு யூத வேத வசனம்லாம் தெரியும். யூதர்கள் நம்புகிற அந்த வேத வசனத்திலே சொல்லி இருக்குது கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று. அப்போ சுவிசேஷத்தின் முதலாவது பாயிண்ட் என்ன? கிறிஸ்து பாடுபட வேணும். கிறிஸ்துனா தி அனாயிண்டட் ஒன், தி மெஸ்ஸாயா, மேசியா பாடுபட வேணும்னு வேதம் சொல்லுது. அதான் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க நினச்சாங்க பெரிய ராஜாவோ வருவார், ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குவாருன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. பாடுபட வேணும்னு வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குது. அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. சொல்கிறாரு, அவங்களுக்கு தெரியும் பாடுபட வேணும்னு சொல்லியிருக்கா இல்லையா அப்படிங்கிறாரு. அதைத்தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். அவர் சிலுவையில் மரித்தார்னு பிரசங்கம் பண்ணுறேன், அவர் பாடுபட்டார்னு பிரசங்கம் பண்ணுறேன். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு மரித்தார், நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக. அதைத்தான் பிரசங்கம் பண்ணுறேன்றாரு. 2வது, மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி. மரித்தோர்லேருந்து உயிரோடு முன்னெல்லாம் எழுந்திருக்கிறாங்க, ஆனால் அவங்க திரும்ப மரிச்சிட்டாங்க. அப்படி எழுப்பப்பட்டவரெல்லாம் அற்புதமாக எழுப்பப்பட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து திரும்ப மரிச்சிட்டாங்க. எல்லாருமே மரிச்சாச்சு.
ஆனால் இவர் எழும்பினவர் இந்நாள் வரைக்கும் மரிக்கல. மரித்தோரிலிருந்து நிரந்தரமாய் உயிரோடு எழுப்பப்பட்டவர் இவர். அதில் முதல்வர் இவர், முதலானவர் இவர். இதை நான் சொல்கிறேன். அவரை தான் சந்தித்தேன், உயிரோடு இருக்கிறார். நான் அவரை நேராக பார்த்தேன், அவர் என்கிட்ட பேசினார் அப்படிங்கிறாரு. மூணாவது பாயிண்ட்டு, சுவிசேஷத்தின் மூணாவது பாயிண்ட் என்ன? அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலில் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர். பாடுபட்டாரு, மரித்தாரு, உயிரோடு எழுந்தார். அது ரெண்டாவது பாயிண்ட்டு. இப்போ சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர். என் மூலமாக அதை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. நான் என் பிரசங்கத்தின் மூலமாக அவர் இந்த உலகத்திற்கு ஒளியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த 3 பாயிண்ட் தான் நான் பிரசங்கம் பண்ணுற காஸ்பல். இதில் என்ன தப்பு இருக்குது? இதைத்தானே தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை தவிர நான் வேற எதுவும் பிரசங்கம் பண்ணலையே. பாடுபடுவார்ன்றாங்க, பாடுபட்டாருன்னு பிரசங்கம் பண்ணுறேன். உயிரோடு எழுந்தவரில் ஒரு முதல்வராக இருப்பாருன்றாங்க, நானும் அதைத்தான் பிரசங்கம் பண்ணுறேன். எழுந்தவர் உலகத்திற்கு ஒளியை வெளிப்படுத்துவார்னு எழுதியிருக்குது. அதைத்தான் இன்றைக்கு பண்ணிட்டு இருக்கிறார் என் மூலமா. இதைத்தான் சொல்கிறேன். இதை தவிர வேற ஒன்றையும் நான் சொல்லலை. என் மேலே எந்த குற்றமும் இல்லைன்றார். இது யாருக்கு முன்னால் சொல்கிறாரு? அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால். அந்த ஆளுக்கு ஸ்கிரிப்சர்லாம் தெரியும், நல்லா வேதவசனம்லாம் தெரியும். இப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறார். என்ன அற்புதமான சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க. அவ்வளோ பெரிய ஆளுகளுக்கு முன்னால் கர்த்தர் செட்டப் பண்ணிட்டார். ஊரில் இருக்கிற அத்தனை பெரிய மனுஷனும் உட்காந்துருக்கா, சுவிசேஷத்தை சொல்கிறாரு. இந்த சுவிசேஷத்துக்கு நம்முடைய மறு உத்தரவு என்னவா இருக்க வேண்டும்? அவங்களுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்கிறாரு பாருங்க. மறு உத்தரவு என்னவா இருக்க வேணுங்கிறத உரைக்கிற மாதிரி சொல்கிறார் 20ஆம் வசனத்தில். முன்பு தமஸ்குவிலும் பின்பு எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். சுவிசேஷத்தை கேட்குறவங்க என்ன செய்யணுங்கிறத ஐடியாவாக அந்த பிரசங்கத்தில் நுழைக்கிறார் பாருங்க. சுவிசேஷம் என்னன்னு சொல்லிட்டாரு. பாடுபடுவார், உயிரோடு எழும்புவார், இந்த ஒளியை எல்லாருக்கும் வெளிப்படுத்துவார். அதுதான் சுவிசேஷம். இதை கேட்குறவங்க என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும், குணப்படணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியையை செய்யணும் அப்படிங்கிறாரு. மனம் திரும்பணும்னா, மனம் திரும்புதல்னா என்ன? அப்படியே திரும்பி போய்கிட்டு இருந்த திசையிலிருந்து நேர் எதிராக போகணும். இவர் ஒரு திசையில் போயிட்டு இருந்தார். கிறிஸ்துனாலே அது ஒரு பொய் உபதேசம், இதை ஒழிக்கணும், இவங்களை தடுத்து நிறுத்தணும், சபைகள் இழுத்து மூடணும்னு போயிட்டு இருந்தார். அப்படியே திரும்பி கம்ப்ளீட் டர்ன் அரவுண்டு. அதான் மனம் திரும்புதல். திரும்பி அவரை பிரசங்கிக்கிறவராக மாறிட்டார். இவர் தான் கிறிஸ்து, இவரை எல்லாம் விசுவாசிக்கணும்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மனம் திரும்புதல் ஆயிடுச்சு. அதைத்தான் எல்லாரும் செய்யணும். சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள், இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இதை விசுவாசித்தீர்கள் என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டும். போய்கிட்டு இருந்த திசையை மாற்றி அப்படியே யூ டர்ன் போட்டுருணும் க்ளீனாக. ஐயோ, நான் தப்பான திசையில் போயிட்டு இருக்கேன், இவருக்கு எதிராகவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரை மனம் திறந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முதல்ல செய்யணும். மனம் திரும்பணும். குணப்படுறதுன்னா என்ன? இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்கு? ரிப்பென்ட், டர்ன் டு காட். அதாவது யூ டர்ன்னா போயிட்டு இருந்த திசையிலேருந்து நேரம் திரும்புறது. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நான் குடிச்சிக்கிட்டு இருந்தேங்க, நான் பொல்லாதவனாக இருந்தேன், இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், அதெல்லாம் விட்டுட்டு இப்போ திரும்பிட்டேன், மனம் திரும்பிட்டேன், நான் போயிட்டு இருந்த தப்பான திசை அது நேராக வந்துட்டேன், திருப்பி வந்துட்டேன், எதிர் திசையில் போயிட்டு இருக்கிறேன், இப்போ மனம் திரும்பிட்டேன் அப்படின்றாங்க. சரி, ஆனால் சுவிசேஷம் என்கிறது வெறும் எதையோ விட்டேன்னு சொல்கிறது இல்லை. விடுறது நல்லது, விட வேண்டியதெல்லாம் விடணும், நல்லது, விட்டீங்கன்னா நல்லது. ஆனால் அது ஒரு பாசிட்டிவான ஒரு காரியம். விட்டது மட்டும் இல்லை, வேற ஒன்றை எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். ஆகவே மனம் திரும்பினீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டீங்கன்றது மட்டும் இல்லை, இப்போ தேவனிடத்தில் திரும்பி இருக்கிறீர்கள். அதான் குணப்படுறது. தேவனிடத்தில் திரும்பி இருக்கிறீங்க. அதாவது புதிய ஒரு வாழ்க்கை. இந்த புதிய வாழ்க்கை ஒரு பெட்டர் லைஃப். இது மேலான ஒரு வாழ்க்கை. இது ஒரு மேலான ஒரு வாழ்க்கை. ஏதோ ஒன்று விட்டது மட்டும் இல்லை, இதுவரை இல்லாத ஒரு அருமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ். இதில் நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. கெட்ட காரியங்கள்லாம் விட்டுறோம், ரொம்ப நல்ல காரியங்கள், இதுவரை இல்லாத நல்ல காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நுழைகிறது. மூணாவது ரெஸ்பான்ஸ் என்ன? 1 மனம் திரும்பணும், 2 குணப்படணும். மூணாவது மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியை காணப்பட வேணும். கிரியை ரட்சிக்கப்படுறதுக்காக இல்லை,
கிரியினால் கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. கிரியை செய்ய முடியாமல் தானே இருக்கிறோம். பாவம் மனுஷனை கெடுக்குது. நல்ல கிரியைகளை செய்யணும்னு விரும்பினா கூட அவனால் செய்ய முடியாமல் இருக்குது. அதுதான் மனுஷனுடைய நிலைமை. அதனால் நீ நல்ல கிரியை செஞ்சினா நீ புண்ணியம் கட்டினா உனக்கு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்கிறது தப்பு. புண்ணியம் செய்ய முடியாது தானே இருக்கான். நல்லது செய்ய முடியாமல் இருக்கிறான். நல்லது செஞ்சால் கூட அதில் ஏதாவது கெட்டது இருக்குது, கெட்ட நோக்கங்கள் இருக்குது. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பெருமைக்காக, தன்னுடைய புகழுக்காக நல்லது செய்கிறவன் இருக்கிறான். அது நல்லதாக ஏற்றுக்கொள்ள முடியாது கடவுளுடைய பார்வையில். அதில் தீமை இருக்குதே, பொல்லாத நோக்கம் இருக்குதே. அப்போ நல்ல இருதயத்திலேருந்து நல்லது வரணும், நல்ல நோக்கத்தோடு வரணும். அது எப்போ வர முடியும்? மனுஷனுடைய இருதயம் மாற்றப்பட வேணும். அதனால் கிரியினால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதில்லை. கிரியினால் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்றதில்லை. கிரியை செய்ய முடியாமல் தானே நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம முதல்ல ஏற்றுக்கொள்கிறாரு, பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்ம விடுவிக்கிறாரு. இப்போ கிரியை செய்ய முடியும். விடுவிச்சதுனால அந்த வல்லமை, பாவத்தின் வல்லமை நம்மை ஆட்கொள்ளாததுனால இப்போ நாம் கிரியை செய்ய முடியும். இப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை செய்யணும். கிரியையை தப்பாக புரிஞ்சக்கூடாது. ரட்சிக்கப்படுறதுக்காக கிரியை அல்ல. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோங்கிறத நம்முடைய கிரியையே காட்டுகிறது. ரட்சிக்கப்பட்டவனிடத்தில் நல்ல கிரியை இருக்கும். அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. என்ன அருமையாக கொஞ்சம் சில வார்த்தைகளில் முடிக்கிறார் பாருங்க. சுவிசேஷம்னா என்னன்னு சொல்லிட்டாரு. பாடுபடணும், உயிரோடு எழுந்தவரில் முதலாவது எழுந்தவராக இருப்பார், அப்புறம் ஒளியை வெளிப்படுத்துவார். 3 நான் பிரசங்கம் பண்ணுறேன். அதுதான் சுவிசேஷம். கேட்குறவங்க என்ன செய்யணும்னு சொல்கிறேன். மனம் திரும்பணும், குணப்படணும், மனம் திரும்புவதற்கு என்ற கிரியையை காண்பிக்கணும் அப்படிங்கிறார். அடுத்தது 24ஆம் வசனத்திலிருந்து பெஸ்துவும் அகிரிப்பாவும், பெஸ்து என்கிற அந்த நியாயாதிபதியும் அகிரிப்பாவும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இதுக்கு எப்படி மறு உத்தரவு அளிக்கிறாங்க, கேட்டதுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24வது வசனம் பாருங்க. 24 இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய் பேசிட்டே இருக்கும்போது நடுவில் பேசுகிறான். அந்த ஆள் யாரு? நியாயாதிபதி. தாங்க முடியலவனால உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அதற்கு அவன் கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்லவென்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல. இப்போ பெஸ்துவுக்கு ஒரு பிரச்சனை. இந்த ஆள் சொல்றது உண்மையா இருந்தால் அப்போ எல்லாரும் இந்த இயேசுவை வணங்கணும். இவர் தான் கடவுள், இவர் தான் ஆண்டவர். இவர் தன்னை தேவகுமாரன்னு சொல்லிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தானே சிலுவையில் அரைஞ்சாங்க. இவர் உயிரோடு எழுந்துட்டாருன்றாரு, பார்த்தாருன்றாரு, இவர் சந்திச்சாருன்றாரு, பேசுறாருன்றாரு. இது உண்மையா இருந்தா இதை எல்லாருமே விசுவாசிக்கணுமே. நாம் இவங்க மட்டும் இல்லை, யூதர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே விசுவாசிக்கணுமே. பிரச்சனை ஆயிடுது அவரு பெஸ்துவுக்கு. அதனால சொல்றையோ, பைத்தியம் பிடிச்சிருக்கியா அவனுக்கு, இப்போ அதிக படிப்பு முத்தியை கெடுத்துச்சு உனக்கு, எதையோ பெனாத்திக்கிட்டு இருக்கிற நீ, சரி கிடையாது நீ அப்படிங்கிறாரு. பவுல் சொல்றாரு, ஐயா நான் பைத்தியக்காரன் அல்ல, சொஸ்த புத்தி உள்ளவனாய் நான் அந்த வார்த்தைகளை பேசுகிறேன். ராஜாவுக்கு தெரியும் நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு. இது வேத வசனத்தில் இருக்குதா? நான் சொன்னதெல்லாம் யூதர்கள் படிக்கிற வேத புஸ்தகம் என்ன குற்றஞ்சாட்டுறாங்களா? அவங்க படிக்கிற புஸ்தகத்திலே இருக்குது. அவங்க நம்புகிற வசனங்கள் இதெல்லாம். அவருக்கு மறைவானது இல்லை, இந்த ராஜாவுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இது மூலையிலே நடந்த காரியம் அல்ல. இந்த இயேசு ஊழியம் செஞ்சது, இந்த இயேசு சிலுவையில் எல்லார் கண்களுக்கு முன்னால் அறையப்பட்டது, உயிர் தெழுந்தது, உயிர் தெழுந்த பிறகு அநேக நூற்றுக்கணக்கான பேருக்கு காட்சி அளித்தது பல நாட்களாக. கொரிந்தியருக்கு எழுதும்போது 15ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு யார் யாரெல்லாம் அவரை பார்த்தாங்கன்னு. அதில் சிலர்லாம் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாங்கன்றாரு அவர் எழுதும்போது, பல ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ இதுக்கு சாட்சிகள் ஏராளமாக இருக்கிறாங்க. இது எல்லாம் மூலையில் நடந்ததில்லை, மறைவாய் நடந்ததில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. நான் சொஸ்த புத்தியோட பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. பெஸ்துவுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? என்ன நம்ப வச்சிடாத நீ. அப்போ எல்லாரும் நம்பணும், நான் மட்டும் இல்லை, ரோமர்கள் எல்லாரும் நம்பணும், ரோமாபுரியே நம்பணும். எல்லாரும் இந்த இயேசு வண்டியில் திரும்ப வேண்டியதாகிடும் அப்படின்றது தான் அந்த ஆளுடைய அப்ஜெக்ஷன். இது நம்ம பண்ண ஆரம்பித்தா அப்புறம் எல்லாரும் பண்ணணும். இது நமக்கு ஒத்து வராது, இது நமக்கு பதவி போயிடும், எல்லாம் போயிடும், நமக்கு இருக்கிற மரியாதை போயிடும், அப்புறம் நம்மளை இந்த மாதிரி கொண்டாந்து நிறுத்திடுவாங்க, இது நமக்கு வேணாம், இதுலேருந்து ஒதுங்கிக்கிறோம் நம்ம.
இதை நம்ம விசுவாசிக்க முடியாதுன்னு சொல்லி தான் அவன் நீ பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் அவருடைய ரெஸ்பான்ஸ். இயேசு வண்டையில் திரும்ப மனம் இல்லை. ஏன்னா அவருக்கு தன்னுடைய பதவியும் தன்னுடைய மரியாதையும் தன்னுடைய எல்லாம் முக்கியமாக இருக்குது. ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இது உண்மையாக இருந்தால் அவருக்கு பிரச்சனை, வேணான்னு விட்டு போகிறார். அகிரிப்பா ராஜா எப்படி? இவருக்கு நல்ல வசனங்கள்லாம் தெரியும், யூத பாரம்பரியம்லாம் நல்லா தெரியும், இதில் பழகுனவர் இவர். அவரை பார்த்து பேசுகிறார், அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசியில விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன், எனக்கு நல்லா தெரியும் நீர் நம்புறீர்னு. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். அவர் கிட்ட வந்துட்டாரு. ஐயோ, இப்போ இந்த இயேசுவை நம்பி தான் ஆகணும் போல இருக்குதால் சொல்கிறத பார்த்தா இவர் தான் ஆண்டவர். ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை, இவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கார். எல்லாருக்குமே இன்னைக்கு பாருங்கள், இயேசுவை குறித்த செய்தியை வெறுக்கிறவர்கள் ஏன் வெறுக்கிறார்கள்? வேதம் சொல்லுது ஏன் வெறுக்கிறார்கள்னு. இருளை நேசிக்கிறார்களாம் நிறைய பேர். இருளிலே வாழ விரும்புகிறார்கள். ஏன்னா இருளின் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை விட பிரியமில்லை. தாங்க இஷ்டப்பட்டு, தாங்க மனமோனம் போக்கப்படி, தங்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றி அப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறபடினாலே, இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நான் மாறிடணுமே, அது வேணாம், நான் இப்படியே வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெறுக்கிறார்கள். கிறிஸ்துவை குறித்த செய்தி நம்ப முடியாதது அப்படிங்கிறதுனால வெறுக்கல கிறிஸ்தவ செய்தியை. கிறிஸ்தவ சுவிசேஷத்தை நம்பாதது காரணம் இது நம்ப முடியாத ஒரு பைத்தியகாரத்தனம், அதனால நான் நம்ப மாட்டேன்னு யாரும் சொல்லல. இதை நம்புனா நான் வாழ்க்கையே மாறணுமே, நானே முற்றிலுமாக மாறணுமே, அதுக்கு நான் ரெடி இல்லைன்றதுனால தான் மாறல. இந்த ஆள் ஒரு பெரிய உதாரணம். அது அகிரிப்பா. விஷயம் தெரியும், வசனம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் தன்னுடைய சகோதரியோட தவறான உறவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இருந்தால் தன்னுடைய ஆசாபாசங்களையும் இச்சைகளையும் நிறைவேற்றுகிறதுக்கு எந்த லெவலுக்கும் போகக்கூடிய அப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ள ஆள், அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆள். அதில் எந்த கட்டுப்பாடையும் அவர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. இப்போ இந்த இயேசு தான் ஆண்டவர்னு சொன்னால், அந்த பாவத்தின் பிடியிலிருந்து, அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணுமே, மாற்றிக்கணுமே. தான் வாழ்கிற வாழ்க்கையை தொடர முடியாது, இந்த பாவ வாழ்க்கையை வாழ முடியாது, இந்த இருளில் வாழ்ந்து பழக்கமாயிடுச்சு, இதுதான் தேவைன்னு நினைக்கிறாரு அவர். ஆகவே அவர் சொல்கிறாரு, அப்பா, நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய், கிட்டத்தட்ட என்னை கிறிஸ்தவன் ஆகிடுவ போல இருக்கு, நீ அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறிய அப்படின்றார். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, சொல்கிற வார்த்தைகளுங்க சொல்கிறார், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, சொல்கிறார், கொஞ்சம் குறைய மாற்றிட்டு கிடையாது, கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். என்ன சொல்கிறாரு? ஐயா, நான் சொல்கிற செய்தி அவ்வளோ உண்மை, இதை நான் நிச்சயமாக உண்மையாக பார்த்துருக்கிறேன், இவரை உண்மையாக எதிர்த்தேன், இவரை பற்றிய செய்தி பொய்ன்னு உண்மையாக நம்பி இவருக்கு எதிராக கிரியை செய்தேன், இவரை சந்தித்தது உண்மை, சத்தியம், அது எனக்கு நடந்தது. ஆகவே என்னை மாற்றிக்கிட்டேன், நான் இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த சத்தியம் உண்மையாக இருக்கிறபடினால இவர் கிறிஸ்து, இவர் தேவகுமாரன், இவர் வந்தார், வாழ்ந்தார், செத்தார், உயிரோடு எழுந்தார், இவரே ஆண்டவர் இருக்கிறதுனால நான் மாத்திரம் இல்லை, நீங்கள் மாத்திரம் இல்லை, எல்லாருமே என்னை போலாக வேணும்னு தான் விரும்புகிறேன். இந்த கட்டுகளை தவிர மீதியெல்லாம் முழுசும் என்ன மாதிரி நீங்கள் எல்லாம் மாறணும்னு நான் விரும்புகிறேன். இந்த உலகமே இந்த சுவிசேஷத்தை கேட்கணும், எல்லாருமே அதை கேட்கணும், எல்லாருமே உள்ளத்தில் தொடப்படணும், எல்லாருமே பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், எல்லாருமே புது வாழ்வடையணும், எல்லாருமே இந்த ஒளிமிக்க இருதயத்தை பெறணும், இந்த ஒளி எல்லாருடைய இருதயத்தில் வீச வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேணும், எல்லாரும் குணப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியை செய்ய வேண்டும், எல்லாருக்குள்ளே ஒரு மாற்றம் தேவை, அது நடக்கும்னு நான் விரும்புகிறேன். இவளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெருநீக்கையாலும் அவர்களுடைய கூட உட்கார்ந்து இருந்தவர்களும் எழுந்து உடனே எந்திரிச்சிட்டாங்க. எல்லாரும் தனியே போய் இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானது ஒன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசி கொண்டார்கள். நீ எந்த தப்பையும் செய்யலை, ஜெயில் இந்த ஆளை பிரிசனில் வச்சதே தப்பு, சிறைச்சாலையில் வச்சதே தப்பு, எப்படி இந்த ஆளுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது. அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாவது இருந்தால், ராயன்ட்ட போகிறேன்னு அப்பீல் பண்ணாமல் இருந்தா இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான். அப்பீல் பண்ணதுனால இப்போ அனுப்ப வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா வீட்டுக்கு போன்றலாம் அப்படிங்கிற அளவுக்கு தீர்ப்பாயிடுச்சாங்க. நல்ல கவனிங்க.
அப்போஸ்தலனாகிய பவுல கர்த்தர் எப்படி நடத்துறாரு பாருங்க. எவ்வளவு பெரிய மனுஷர்களுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்துறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கிறாரு. அவரெல்லாம் கேட்டார்கள். பெஸ்துவும் அகிரிப்பாவும் சுவிசேஷத்துக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்றத பார்த்தோம். 2 பேரும் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அவருடைய கடின இருதயம், அவருடைய பாவ வாழ்க்கை அதுக்கு அனுமதிக்கல. ஆனா அங்க அவங்க மட்டும் இல்லையே, எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை அதிகாரிகள் இருந்தாங்க, எத்தனை செல்வாக்கு மிக்கவர்கள் இருந்தாங்க. இவர்களுடைய உள்ளம் தொடப்பட்டது போல, அகிரிப்பா சொன்னது போல, என்ன கொஞ்சம் குறையும் கிறிஸ்தவனாக்க பார்த்துட்ட நீ அப்படின்னாரு இல்லையா? அதை மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. எத்தனை பேருடைய உள்ளம் அந்த நிலையில் இருந்திருக்கும். இந்த சொன்ன சுவிசேஷம் செய்தி, இந்த சுவிசேஷம், இந்த இயேசுவை குறித்த செய்தி, இவருடைய அனுபவம், இந்த இயேசுவை சந்திச்சேன்னு சொல்றாரு, இதன் மூலமா மாற்றப்பட்டேன்றாரு. இந்த அனுபவம் எத்தனை பேரை தொற்றிருக்கும், எத்தனை பேர் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் வீட்டில் போய் ரொம்ப யோசித்திருப்பாங்க, எத்தனை பேர் இதை அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்க, எத்தனை பேர் இதை பற்றி இன்னும் கேட்கறதுக்காக பல இடத்துக்கு போயிருப்பாங்க, பலர் அணுகி இருப்பாங்க, எத்தனை பேர் மாறி இருப்பாங்க, நமக்கு தெரியாது. இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன? நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்களா? ரெஸ்பாண்ட் பண்ண கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறோம். பவுல் அங்கே சிறைபிடிக்கப்பட்டு இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். பவுலை கர்த்தர் வல்லமையை அடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பவுலை கொண்டு தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். சூழ்நிலையில் மோசம்னு நினைக்கிறோம், இல்லை, அற்புதமாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நாமும் கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலையில் மோசம்னு நினைக்கிறோம், கர்த்தர் ஏதோ ஒரு திசையை நோக்கி நம்ம கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அற்புதமாய் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய நோக்கங்கள் நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையின் லக்கு, அதை நீங்கள் அடைவீர்கள். கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். பயப்பட தேவையில்லை, எதற்கும் அஞ்ச தேவையில்லை. நம்முடைய தேவன் பெரியவர். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளத்திலேயும் இந்த நிச்சயம் உண்டாகட்டும், நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம். நீர் அற்புதமான தேவன், எங்களை அற்புதமாய் நடத்துகிறவர். பவுலை தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டு எவ்வளோ அற்புதமாக நடத்தினீர். உம்முடைய சுவிசேஷத்தை எல்லாரும் கேட்கும்படியாக எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீர். எவ்வளோ பெரிய உள்ளங்கள் அன்றைக்கு தொடப்பட்டிருக்கும் என்பதை எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக எங்களை வைத்திருக்கிறீர், எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். இதை எண்ணி நாங்கள் பூரிக்கிறோம். எங்களுடைய தேவன் பெரியவர், நல்லவர், வல்லவர். இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிற மற்ற எல்லாமே நிரந்தரமற்ற ஒன்று. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை, இந்த சத்தியம், நித்திய வாழ்வு, இது என்றென்றைக்கும் உள்ளது. அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்கிற பூரிப்பு இன்றைக்கு மக்களுடைய உள்ளங்களை நிரப்பட்டும். உள்ளங்கள் மகிழட்டும், உம்மை துதிக்கட்டும். உமக்கு எல்லா கனமையுமே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.